மோடிக்கான தேர்தல் ஒரு தொகுதியில் கூட அதிமுக ஜெயிக்க முடியாது. அவர் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க. இவராக வாக்களிக்கிறாரு. இவர் பட்டன் அமுத்துறா இருந்தால் அவர் ஜெயிப்பார். நடக்காது. அவர் ஜெயிக்கிட்டோம், அப்புறம் மற்றது பார்க்கலாம். சர்வதேச கருத்து கணிப்புகள்லாம் அதிமுக பின்னடைவாக இருக்குது சார். சர்வதேச கருத்து கணிப்பு யார் செய்கிறா? தேசிய ஊடகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்குறேன். மதுரையில் பாருங்களேன், மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது. ஊடகத்தின் பத்திரிகைன்னு சொல்கிறேன். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை, கற்பனையை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும், பாண்டிச்சேரியிலும் பெறுவோம், இளவங்கோட்டை இடைத்தேர்தலும் பெறுவோம். தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாதனால தான் மக்களை வேட்பாளராக நிற்கல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. ஏங்க, இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க. எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னுடைய பிரச்சனை கேட்டால் நான் சொல்லுவேன். சார், நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியுமா? அது மாதிரி தான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்கள் அவரை பார்த்து கேளுங்க. இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்டான பதில் கிடைக்கும். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, செலவு பண்ண முடியாதா, இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்ல. ஒரு பன்னீர்செல்வத்தை தோற்கடிப்பதற்கு 5 பன்னீர்செல்வங்கள் தேவைப்படுதா சார் அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் ஆமாம், அவரை போய் கேளுங்க. இது என்னங்க, இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் ஒன்று தான், நானும் ஒன்று தான், இங்கே நிற்கிற வேட்பாளர் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், எல்லாருக்கும் சமம் தான். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்லை. மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்களோ அவர் தான் பெரியவர். ஆக ஒரு 5 ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாங்கிறீங்க அப்படின்னா அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா? அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தல் நிற்கிறார். நடிகர் விஜயோட ஓபிஎஸ் மகன் இணைந்து பணியாற்ற தயாராக இது அவருடைய கருத்து. நீ அவரை தான் கேட்கணும். அவர் இணைந்து பணியாற்றுறாரா தனிஞ்சு பணியாற்றுறாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா. எனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? பெருந்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஏதாச்சும் மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது நான் 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டை. உங்க கூடயே இருந்தார். 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டைங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படி தான் நான் செயல்படுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.